மாலை வணக்கம். So it's very, it is really gives me a lot of pleasure to come often and speak with Tamil Nadu team. அடிக்கடியா வந்து தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா லீடர்ஸும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஜாயின் ஆகிற மாதிரி தெரியுது. லாஸ்ட் டைம் வந்து 200 தாட்டிருச்சு, இன்னைக்கும் வந்து 200 க்ரோஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பீப்புள் ஆர் கீப் ஜாயினிங். ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய பேரு நம்ம ரஞ்சித் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்து, என்னுடைய பேர் வந்து கோபகுமார். நானு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆக்சுவலி வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் வேலை பண்ணிட்டு ஒரு 18 வருஷம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். புதுசா வந்த ஆட்களுக்காக பழைய ஆட்கள் சீனியர் லீடர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸா பரிச்சயம் இருக்கு, க்ளோஸா தெரியும், ரொம்ப க்ளோஸா தெரியும். ஈவன் அவருடைய வீட்டுல எல்லாம் போய் ஈவன் நான் ஸ்டே கூட பண்ணியிருக்கேன். அவருடைய கூட வந்து தமிழ்நாட்டுல நிறைய ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ணியிருக்கு, அதனால ரொம்ப க்ளோஸா எனக்கு தெரியும். ஹோம் மீட்டிங்ஸ் பண்ணியிருக்கு, 2 வீலர்ல எல்லாம் தமிழ்நாட்டுல நிறைய டிராவல் பண்ணியிருக்கு. ஸோ சீனியர் லீடர்ஸ் சரி, புது ஆட்களுக்காக என்னுடைய ஒரு சின்ன பரிச்சயம். நான் வந்து இங்க பெங்களூர் ஏரோட்ராமில இருந்து தான் ரிட்டையர் பண்ணிது. டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை பண்ணிட்டு இருந்தேன் 18 இயர்ஸ், 18 வருஷம். நீங்க மானத்துல பாக்குற ஆல்மோஸ்ட் எல்லா ஏர்கிராஃப்ட்லும் நான் வேலை பண்ணிருக்கேன். லைக் ஹெலிகாப்டர்ஸ், ஜெட்ஸ், ஃபைட்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ். ஓகே, நீங்க மானத்துல பாக்குற ஆல்மோஸ்ட் எல்லாம் இருக்கு. நான் ரிப்பேரிங் ஒர்க்ல இருந்தது. ஸோ நம்ம அதை சர்டிஃபை பண்ணியாதான் பைலட் அந்த இதை எடுத்து மானத்துல கொண்டு போக முடியும். அந்த வேலையில இருந்தது. ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சோப்பு எப்படி சேல் பண்ணணும், அப்புறம் என்னது மஞ்சத்தூளை எப்படி சேல் பண்ணணும், கோதம்பு மாவில் என்ன இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி இதோடைய குவாலிட்டி அப்படி சொல்லணும், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருள்கள் எல்லாம் வந்து நம்மளோட நாடுடைய பொருளா இல்ல வெளிநாட்டுக்காரோட பொருளா, இதெல்லாம் தெரியல. சோ ஆர்சிஎம்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நம்ம நாட்டுல வந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு 90-95% பொருள்கள் வந்து நம்மோட நாடுடையது கிடையாது. தயார் பண்றதெல்லாம் நம்ம நாட்டுக்காரன் தான். யூஸ் பண்றதும், சேல் பண்றதும், ரீட்டைல் பண்றதும், கொண்டு போய் கொடுக்கறதும், வாங்குறதும், சாப்பிடுறதும் எல்லாம் நம்ம தான். ஆனா அதில் வர்ற ப்ராஃபிட் வந்து சாப்பிடுறது வெளிநாட்டுக்காரன். அது வந்து தெரிஞ்சது ஆர்சிஎம்ல வந்ததுக்கு அப்புறம் தான். ஒரு சோப்புக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும், கோதுமை மாவில் என்ன குவாலிட்டி இருக்கணும், அதோட ப்ரொசீஜர் என்ன, அதுல என்ன ரிசர்ச் நடக்குது, எத்தனை பணம் நம்முடையது வேற ஆட்களுடைய கையில் போய் சேர்றது, அந்த பணம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சிஸ்டம் மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சது வந்து ஆர்சிஎம்ல வந்ததுக்கு அப்புறம் தான். ஆர்சிஎம்ல வந்ததுக்கு அப்புறம் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும், எதுக்கு பயன்படுத்தணும், நம்முடைய இம்யூனிட்டி, நம்முடைய ஹெல்த் வந்து காப்பாடணும்னா நமக்கு நியூட்ரிஷனுடைய அவசியம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சது ஆர்சிஎம்ல வந்ததுக்கு அப்புறம் தான். ஹரித் சஞ்சீவனி ஒரு இயற்கை உரம் மூலமா இயற்கை விவசாயத்தை நம்மளால எப்படி பண்ண முடியும், ஒரு விவசாயிக்கு நம்ம ஆர்சிஎம்ல உள்ள ஹரித் சஞ்சீவனி அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு பெரிய மரத்துக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணும், சின்ன சின்ன ஃபீல்டில் உள்ள வெஜிடபிள்ஸ்ல, ஃபிளவர்ஸ்ல, ஃப்ரூட்ஸ்ல இது எப்படி அப்ளை, இதெல்லாம் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸா நான் ஆர்சிஎம்ல இருக்கு. போன 15 இயர்ஸ் கன்சிஸ்டன்டா கண்டினியூஸா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல அட்டென்ட் பண்ணி அதை தெரிஞ்சு, அதுக்கு வந்து கமிட்மெண்ட், தெரியறதுக்காக படிக்கிறதுக்காக கொடுத்த கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட் தான் இதெல்லாம் தெரிஞ்சது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சது. இதெல்லாம் சொல்ல முடிஞ்சது தான் இந்த நெட்வொர்க் பிசினஸை வந்து இந்த மாதிரி நம்ம கட்ட முடிஞ்சது. ரைட். சோ இன்னைக்கு ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்ப நீங்க ஒரு வேலையில் போனா உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இருக்கும். நீங்களாலே அந்த கம்பெனில இருந்து நீங்களால சேலரி வாங்க முடியும். இனி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? எனி அதர் ஆப்பர்ச்சுனிட்டி? யூ கேன் கெட் சேலரி. இஃப் யூ ஆர் டூயிங் a ஜாப் யூ வில் கெட் சேலரி. நீங்க ஒரு வேலையில போனா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அந்த சேலரி விட்டு இனி ஏதாவது கிடைக்குமா வேலையில? நத்திங் எல்ஸ். நீங்க ஒரு பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கோ, what is the source of, what is the type of income you will get from a business? உங்களுக்கு எந்த விதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு பிசினஸ்ல கிடைக்கும்? நத்திங் எல்ஸ், ஒன்லி ப்ராஃபிட். நீங்களால ஒரு பிசினஸ் பண்ற அந்த பிசினஸ்ல கிரியேட் ஆகிற ப்ராஃபிட் நீங்களால எடுக்க முடியும். தட் மீன்ஸ் நீங்க வேலையில இருந்தாலும்
பிசினஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு நீங்க அந்த பிசினஸும் வேலை பண்றது there is only for one reason, for making money. That's all, nothing else. அங்க அந்த பிசினஸ்ல ஆகட்டும் அந்த வேலையில் ஆகட்டும் you will get only money. உங்களுக்கு பணம் மட்டும் தான் கிடைக்கும். ஆனா ஆர்சிஎம்ல அது மட்டும் இல்லை. ஆர்சிஎம் is a huge opportunity. RCM is a huge opportunity. இங்க என்னெல்லாம் கிடைக்கும்? உங்களுக்கு ஹெல்த் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வேர்ல்டு டூர் பண்ற வாய்ப்பு கிடைக்கும், டொமஸ்டிக் டூர் பண்ற வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஸ் நீங்களால கிரியேட் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? உங்களால வேற ஆள்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும். நீங்க வேலையில் கொடுக்க முடியுமா? பிசினஸ்ல கொடுக்க முடியுமா? நோ சான்ஸ். நீங்க இப்ப சப்போஸ் நான் வேலையில் இருந்தா, நான் இப்ப இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல இருந்திருந்தா, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு எல்லாம் கொடுத்திருந்தது. அகாமடேஷன் கொடுத்தது, ஃபுட் கொடுத்தது, மெடிசினல் எக்ஸ்பென்சஸ் என்னோட குடும்பத்துக்கும் எனக்கும், கம்ப்ளீட் டிராவல், ட்ரெயின் டிராவல், பிளைட் டிராவல் எல்லாம் எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு ஸ்பான்சர் பண்ணி இருந்தது. பட் நான் ஒரு ஆள் மட்டும் நல்லா இருக்க முடியும். நான் ஒரு ஆள் மட்டும், என்னுடைய குடும்பம் அவள் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். ஆனா ஆர்சிஎம்ல வந்ததுனால என்ன ஆச்சு? ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு என்னது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடிச்சு. That is the purpose we are all in RCM, not to make some money, sell some product, get some profit. அதுக்காக மட்டும் நம்ம RCM இல்ல. நிறைய குடும்பங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். That is why we are in RCM. We are here to help the people. We are here to help others to live better. Yes or no? நான் சொல்றது கரெக்டா? We are here not to just make money. We are here to help other people to live a better life. அதனால நம்ம ஆர்சிஎம்ல இருக்கு. வேற ஆள்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்னது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நம்மளால கொடுக்கணும். அதுக்கு அவருக்கு தேவையான சப்போர்ட், அவருக்கு தேவையான நாலேஜ், அவருடைய கூட சேர்ந்து அவருக்கு ஒரு நல்ல லெவலுக்கு போறதுக்காக தேவையான சப்போர்ட், சர்வீஸ் இதெல்லாம் கொடுத்து அவர் ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும். நான் நிறைய பேர் ஆர்சிஎம் பார்த்திருக்கேன். லாஸ்ட் my 15 years of journey in RCM, people just sponsor and live them. எங்கேயோ ஸ்பான்சர் பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. Please, it is my request, you are not in RCM business. Unlike any other multi-level marketing company, வேற எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியிலும் அதான் அங்கேயும் வேலை மாதிரி தான், பிசினஸ் மாதிரி தான். கொண்டு வர வேண்டியது, மாட்ட வேண்டியது, பணத்தை சம்பாதிக்க வேண்டியது. எனி அதர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் இந்தியா நீங்க எடுத்தா அதுல பணத்துக்காக மட்டும்தான் அதுல அந்த பிசினஸ்ல எல்லாம் ஆட்கள் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா ஆர்சிஎம் அப்படி இல்லை. யூ கேன் ஹெல்ப் thousands ஆஃப் பீப்புள். நான் இப்ப வந்து ஆர்சிஎம்ல வந்து ஒரு 15-16 வருஷமா இருக்கு, 15 to 16 years. என்னோட டீம்ல வந்து சொல்ல போனா ஆல்மோஸ்ட் மேபி ஐ திங்க் அபவுட் 5 lakhs ஒரு 5 லட்சம் பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எத்தனை பேர் இருக்கு, lakhs of people இருக்கு. Okay, so I do not know how many people are there. Initially எல்லாம் வந்து தெரிஞ்சது எத்தனை பேர் இருந்தது. So it has gone beyond my control, beyond my imaginations. It has gone out of my hand or out of my reach. இப்ப தெரியல எத்தனையோ பேர், 5 லட்சம் பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திர பிரதேஷ், என்னது ரஞ்சித்கா தெரியும், அந்த ஒரிசா, வெஸ்ட் பெங்கால். ரஞ்சித் வந்து அது எங்கேயோ கொண்டு போறார், ரைட்? So business வந்து expand போயிட்டே இருக்கு. So I am very happy now, to see my team growing. That is the happiness what you will get from RCM. அது உங்களுக்கு வேலையில கிடைக்காது, நீங்க வேலையிலும் பிசினஸ்ல அதெல்லாம் கிடைக்காது. So இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், ரைட்? அந்த லிவரேஜ் கிடைக்கணும், உங்களை கூட உள்ள ஆள்கள் வந்து டெவலப் ஆகணும். அப்படி இருந்தா the first and foremost quality what you have to develop is leadership. Hello, நீங்க வேலையில் இருந்தாலும் பிசினஸ்ல இருந்தாலும் நீங்க வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் பண்ற தேவையில்லை, அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க தான் போனோம். யூ ஆர் ஒர்க்கிங் அலோன். யூ ஆர் இன் a job or in a business. You are working alone. நீங்க ஒற்றையா வேலை பண்ற. எஸ் ஆர் நோ? கரெக்டா நான் சொல்றது, ரைட்? You are going to work alone. You are going to your job. நான் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தது, I was going for my job. நான் வேலையில் போயிட்டு இருந்தது, எனக்கு லீவ் வேணும்னா நான் லீவ் போடுறது. I was working alone. Ranjit sir வந்து he was working outside India, right? He was working alone, writing alone. The leadership quality avashyam illa. We need knowledge, that's all. We need knowledge and skill, that's all. Nothing else in வேலையிலும் business la தேவையில்லை. But in RCM, if you want to be successful in RCM, you should have knowledge, you should have skills, and you should have a third quality, but
that is called leadership skills. இது மூணு வேணும், ரைட்? சோ இன்னைக்கு நம்ம வந்து அந்த தேர்ட் பார்ட் லீடர்ஷிப் ஸ்கில் கொஞ்சம் சொல்றேன். அதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு பிபிடி நான் ரெடி பண்ணிருக்கு. So I will just share that PPT, so it will be very clear for you to understand. Okay, so RCM is the best choice ever we got. நமக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம் RCM பிசினஸ். So 21st century the biggest opportunity சொல்லலாம். this RCM means the direct selling opportunity. அதுல வந்து RCM is standing number 1 in the industry. So நம்ம future, our future, நம்முடைய business future build பண்றதுக்காக RCM is the greatest choice, or the right choice. RCM is the right choice. நீங்க RCM தெரிஞ்செடுத்தா, if you are selecting RCM, this is the right choice. You can stop searching for opportunities. உங்கள நம்ம லைஃப்ல வந்து நான் RCM இப்ப லாஸ்ட் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடியே எனக்கு ஒரு கால் வந்தது. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டர், அவர் என்ன சொன்ன தெரியுமா? ஒரு புது நெட்வொர்க் கம்பெனி வந்திருக்கு சார், ரைட்? 40,000 rupees தான் சார் இன்வெஸ்ட்மெண்ட், 40,000 மட்டும் தான். என்ன கிடைக்கும்? எதுவுமே இல்ல சார், கொஞ்சம் ஜாயின் பண்ணலாம், நீங்க தான் சார் டாப், நீங்க 2 பேரும் சேர்த்தா நிறைய பணம் வரும் சார், நீங்க ஃபாரின் டூர் பண்ணலாம் சார், அது பண்ணலாம் இது பண்ணலாம். 40, நான் சொன்னேன் 40,000 rupees RCMல நீங்க போட்டா 1 to 2 years, ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா பொருளும் நான் கொடுக்குறேன். ஒரு 1 year தேவையான பொருள் நான் கொடுக்குறேன். அந்த கம்பெனில வந்து பொருளே இல்ல, நோ பொருள், நத்திங். நீங்க ஜாயின் ஆகணும், 2 பேரை மாட்டணும், 2 பேரை மாட்டி அவருடைய கையில தான் 40,000 புடுங்கி இந்த கம்பெனியில் போட்டா உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும், உங்களுக்கு ஃபாரின் டூர் கிடைக்கும், உங்களுக்கு கார் ஃபண்ட் கிடைக்கும், ரைட்? பாருங்க எந்த மாதிரி ஏமாத்துற கம்பெனிகள் வந்து போயிட்டே இருக்கு, ரைட்? RCMல வந்து RCM is the right choice. நீங்க சர்ச்சிங்ல இருக்கு பாருங்க, you are in search of good company, stop it. This is the last, this is the right choice. RCM business உங்க கையில வந்து சேர்ந்திருக்கு. அப்போ நம்ம RCMல மட்டுமில்ல, ஒரு டைரக்ட் செல்லிங்ல நம்ம டீம் பில்டிங் பண்ணும்போது as a team leader நமக்கு தேவையான மூணாவது தேவையான குவாலிட்டி என்னது? You should build the quality as a leader. We should become a leader. நம்ம ஒரு லீடரா மாறணும், லீடர்ஷிப் ஓட ஸ்கில்ஸ் நம்ம தெரிஞ்சு வைக்கணும். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், we have the best company, we have the visionary director, right? Visionary director TC சப்ராஜி நம்மோட கூட இருக்கு. நம்ம எதுவும் கவலைப்பட அவசியம் இல்ல. he is a visionary director நான் சொல்லும். ஏன்னா he has invested more than 50,000 crores, 50,000 கோடிக்கு மேலே, more than 50,000 crores he has invested to set up this whole industry. இந்த பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை செட்டப் பண்றதுக்காக இன்வெஸ்டட் more than 50,000 crores. இந்தியா எல்லா இடத்திலும் வந்து டிப்போஸ் செட்டப் பண்ணிருக்கு, ஃபேக்டரி செட்டப் பண்ணிருக்கு, கோடவுன் செட்டப் பண்ணிருக்கு. வில்வர RCM ஹெட் ஆபீஸ்ல வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கவுண்டிங்ஸ், ரிசர்ச், லேபரட்டரிஸ் என்ன தேவை. நெக்ஸ்ட் I tell that RCM business is for the next 500 years. நெக்ஸ்ட் அப்கமிங் 500 இயர்ஸ்க்கு நீங்க கண் மூடி இந்த பிசினஸ் பண்ணிடலாம். ஆனா வேற ஏதோ ஒரு கம்பெனில நீங்க கண்ணை மூடினா அந்த கம்பெனியே போயிடும். அதனால வேற ஏதோ ஒரு கம்பெனி போய் சேர்ந்தா நீங்க கண்ணு மூடக்கூடாது, தூங்க கூடாது. ஏன்னா அந்த கம்பெனி எப்ப மூடு சொல்ல முடியாது. ஆனா RCM பிசினஸ் நீங்க கண்ணு மூடி ஆறாம நீங்க கம்ஃபர்டபிளா நீங்க நைட் படுக்கலாம். ஏன்னா இந்த கம்பெனி, this company is for the next 500 years. Your generations will be taken care. We have the best of the best visionary director with us is TC Chabraji. So a leader, ஒரு லீடரா நம்ம மாறணும்னா first and foremost is we should be a dreamer. ஒரு லீடர், one leader should be a dreamer. Yes or no? கனவு இருக்கணும், ட்ரீம் இருக்கணும். As fuel drives a vehicle, dream drives a man சொல்லுவாங்க. ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு அந்த வண்டிக்குள்ள என்ன இருக்கணும்? ஃபியூவல் இருக்கணும். அந்த ஃபியூவல் இருந்தா மட்டும்தான். நீங்க 1 கோடியுடையோ 2 கோடியுடையோ 10 கோடியுடையோ காரை வாங்கிடுங்க, ரைட்? எத்தனை பணத்தை கொடுத்து நீங்க காரை வாங்கினாலும் வெஹிக்கிளை வாங்கினாலும் அந்த வண்டிக்குள்ள ஃபியூவல் இருந்தா மட்டும்தான் நீங்க முன்னாடி போக முடியுமே. இல்லன்னா யாரோ வந்து நீங்க 2 கோடியோட வண்டி வாங்கியிருக்கு, ஆனா அதுல ஃபியூவல் இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அப்ப என்ன ஆகும்? நிறைய பேரை வந்து அந்த வண்டியை வந்து புஷ் பண்ணி கொண்டு போகணும். கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? ரைட்? ஃபியூவல் இருக்கணும், ரைட்? அதே மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள அந்த மனிதன் முன்னாடி போகணும்னா, வேலை பண்ணணும்னா அவனோட உள்ள என்ன இருக்கணும்? அந்த மனிதனுக்குள்ள என்ன இருக்கணும்? ட்ரீம் இருக்கணும், கனவு. ஃபியூவல் மாதிரி ஒரு வண்டிக்குள்ள ஃபியூவல் இருக்கிற மாதிரி
ஒரு மனிதனுக்குள்ள கனவு இருந்தா மட்டும்தான் அந்த மனிதன் முன்னாடி போகும். இல்லன்னா ரஞ்சித் சார் வந்து, காமராஜ் சார் வந்து, நாசர் சார் வந்து பின்னாடி இருந்து தள்ளணும். அந்த வண்டி தள்ளுற மாதிரி தள்ளி 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 தள்ளுறது நிறுத்தினா அவர் அங்கே படுத்துடும். சார் அந்த ப்ராப்ளம் சார், இந்த ப்ராப்ளம் சார், அவர் சொன்னா புரியல சார், நான் பியூசி போயிருக்கு சார், அவர் அழுகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ரஞ்சித் சாரும் காமராஜ் சாரும் மறுபடியும் தள்ள ஆரம்பிக்குவாங்க, புஷ் பண்ணுவாங்க. நாசர் சாரும் வந்து புஷ் பண்ணுவாங்க. சார் பண்ணுங்க சார், நல்லா இருக்கு சார், ஆர்சிஎம் நல்ல புது புது பொருள்கள் வருது சார், பெயிண்ட் வந்திருக்கு சார், அப்போ நிறைய பேர் சார்ஜ் ஆகும். ஓ ஓகே, கொஞ்சம் சமயம் அப்படியே வேலை பண்ணுவாங்க. அப்படி வேலை பண்ணினா அதோட மீனிங் என்ன தெரியுமா? யூ ஆர் லேக்கிங் த ட்ரீம்ஸ், நம்ம ஹெலன் கெல்லர்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்ட் உமன் இருந்து பாருங்க, அமெரிக்கா ஒரு பெரிய ரைட்டர், ரைட்? ஹெலன் கெல்லர். அவர் என்ன சொன்ன தெரியுமா? ஷீ இஸ் a blind. ஒரு நாள் வந்து இந்த ஹெலன் கெல்லர் கிட்ட கேட்டேன், நீங்க இவ்வளவு எல்லாம் நீங்க பெரிய அளவில் பேரை சம்பாதிச்சுட்டேன், ஆனா see do you feel என்னது do you feel what you call என்னது ஒரு துக்கம், ஒரு சங்கடம் மனசில் இருக்கா உங்களுக்கு? இந்த சுந்தரமான இந்த பிரபஞ்சத்தை நீங்களால பார்க்க முடியல, அந்த மாதிரி ஒரு துக்கம் உங்களை சங்கடம் உங்களோட மனசில் இருக்கான்னு கேட்டேன். அப்போ ஹெலன் கெல்லர் என்ன சொன்ன தெரியுமா? ரைட், இது எனக்கு சங்கடம் இல்லை, ஆனா there are people who are having eyes, who are able to see, but they even by having the eyes, they are not able to see the world rightly, and the opportunity in front, நம்முடைய முன்னாடி உள்ள opportunity கண் இருந்தாலும் காணாம போறதுக்கு பாருங்க. That is what I am feeling sad ன்னு சொன்னார். எனக்கு கண் இல்ல, பிரச்சனை இல்லை, but I am seeing able to see this world. I became famous in this world, right? But கண் இருந்தாலும் அந்த மாதிரி குருடர் மாதிரி என்ன சொல்லுவாங்க, கண்ணு இல்லாம உள்ள ஆள்கள் கண்ணிருந்தும் குருடாக கோடிக்கணக்கான பேர் தெரியுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர். அதுதான் எனக்கு சங்கடம், அதான் எனக்கு துக்கம், அது அவர் அந்த மாதிரி சொன்னாங்க. சோ ட்ரீம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆர்சிஎம்ல வந்தாரு, நீங்க பாருங்க, ஆர்சிஎம்ல வந்து நீங்க ராயல்டி அடிக்கலாம், நம்ம சுரேந்தர்ஜி வட்ஸ் மாதிரி நம்ம பெரிய பெரிய பின்னடிக்கலாம், நம்ம ட்ரீம்ஸ் நம்ம நிறைய இருக்கு பாருங்க. ஆர்சிஎம் ஹெல்ப்ஸ் டு ஃபுல்ஃபில் ஆல் யுவர் ட்ரீம்ஸ். உங்களை சொந்த வீட்டுல இருக்கணுமா, உங்களுக்கு பிளைட்ல போகணுமா, சொந்த கார் வாங்கணுமா, பேங்க்ல பெரிய பேங்க் பேலன்ஸ் வேணுமா, எல்லாம் ஆர்சிஎம்ல பாசிபிள். பாருங்க, ரஞ்சித் சார் வந்து 3-4 lakhs மந்த்லி பேமெண்ட்ல அவரு வெளிநாட்டுல இருந்தது, அந்த வெளிநாட்டுடைய வேலையெல்லாம் விட்டு ஆர்சிஎம்ல வந்து இந்தியாவில் வேலை பண்றாரு பாருங்க. இஸ் நவ் இன் தமிழ்நாடு. நம்ம நாசர் சார் இருக்கிறாரு, நம்ம டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் ஆன அஸ்கர் சார், முருகன் சார், இவரெல்லாம் என்ன, இவர் வந்து ஆர்சிஎம்ல என்ன சம்பாதிச்சிருக்காரு? they are setting up their organization. உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையில இருக்கு, ரைட்? ஆர்சிஎம் will help fulfill all your dreams, ரைட்? அது நிறைய பேர் you can pay full, ஒரு செக் நீங்க எழுதி கொடுத்துக்கலாம். you can pay, write a check and buy a house. லோன் தேவையில்லை. இப்ப நேத்து ஒரு 1 month 1.5 back 1 month back 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சுரேந்திரஜி வட்ஸ் வந்து சொன்னாரு, he purchased a house for 5 crores. கரெக்டா யாம இருக்கா? he purchased a house for 5 crores, paid in full, no loan from the bank. 1 ரூபா கூட பேங்க்ல இருந்து லோன் வாங்காம 5 crores 5 கோடி கூட வீடு அவர் பை ஹேண்ட் கேஷ் செக் எழுதிட்டு அவர் வீட வாங்கிட்டார், right? See, that is the financial freedom which what we get from RCM. If you want to buy a car, நீங்க போற வழியில அப்படியே போகும்போது ஒரு நல்ல காரை பார்த்தேன், நல்ல கலரு, நல்ல ஸ்டைலிஷா இருக்கு, அப்படியே போறது, போற வழியில வர்ற வழியில நீங்க அந்த காரை நீங்க செக் எழுதி கொடுத்து அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது, right? No loan, nothing, right? So that is the financial freedom which what you will get from RCM, paid in full. So அதுக்காக நம்ம நிறைய பேர் கேரளாவுடைய போட்டோஸ் எல்லாம் பாருங்க, எத்தனை பேர் காரை வாங்கிட்டு இருக்கு இந்த கொரோனா சமயத்துல. இதெல்லாம் போட்டோஸ் வந்து நார்மல் டைமோட போட்டோஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து நான் போடுற போட்டோஸ் வந்து இதெல்லாம் கொரோனா டைம்ல வாங்கிட்டு இருக்கு கார்கள். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கு, எல்லா போட்டோஸும் நான் போடல, ரைட்? இந்த கொரோனா காலத்துல வந்து நிறைய பேருக்கு வேலை போகுது, வேலை இல்ல, வேலை தேடுறாரு, வேலை. இப்போ நேத்து எனக்கு ஒரு கால் வந்தது, ஒரு ஆளுக்கு வந்து 20,000 rupees salary இருந்தது மந்த்லி, ஒரு ஹோட்டல்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஹோட்டல்காரர்கள் எல்லாம் வேலை கம்மி தானே. அவர் சொல்றாரு, முன்னாடி வந்து எனக்கு மந்த்லி பேமெண்ட் வாஸ் 20,000, now I am getting 20,000 in every 2 months.
ரெண்டு மாசத்துல 20,000 மந்த்லி 10,000 கூட கொடுக்கறது இல்ல. 2 monthsக்கு அப்புறம் 20,000 பே பண்றாங்க. அந்த மாதிரி என்னுடைய ஒரு டாக்டர் இருக்கு இங்க, வெரி க்ளோஸ் மை ஆயுர்வேதிக் டாக்டர். இஸ் எ கேரளைட், வந்து பெங்களூர்ல செட்டிலா இருக்கு. இஸ் ஒர்க்கிங் இன் கோயம்புத்தூர் பார்மசி பெங்களூர்ல. அவர் என்ன சொல்றாரு, he was paid about 1 lakh salary, 1 லட்சம் ஏதோ salary இருந்தது. Now he is getting only 40 or 50,000 rupees salary. That's all. His payment is cut 50%. அந்த மாதிரி எத்தனை பேரு பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பண்ணி ஆள்கள் நிறைய பேருக்கு என்ன வேலையிலோ பிசினஸ்ல இருந்தா அதே ஏரியாலே சுத்திட்டு இருக்கும். நம்ம எந்த எல்லாம் ஊர்ல போயிருக்கு. காமராஜரோட பையன் அங்க இருக்கு, என்னோட பக்கத்துல பாருங்க, என்னோட ஜஸ்ட் பக்கத்துல நின்று ரெட் டி-ஷர்ட் போட்ட ஆள் நித்து பாருங்க. That is the son of Kamraj sir. We went to Singapore. நியூட்ரிசார்ஜ் பிரசிடென்ட் அரவிந்த் சாக்கிஜி அங்கே நின்றுட்டு பாருங்க சென்டர்ல, ரைட். சோ சுரேந்திரஜி வட்ஸ் இருக்கு. நம்ம we went to Singapore. ஸ்டார் டைமண்ட் கிளப் கம்ப்ளீட் பண்ணிட்டு we went to சிக்கிம், கேங்டாக்ல போயிருந்தது பாருங்க. அதுல டிசி சப்ராஜி இருக்கு, சுரேந்திரஜி வட்ஸ் இருக்கு. நான் அங்க பின்னாடி நின்றுட்டு பாருங்க. கர்நாடாவோட ஒரு சீரியல் ஆக்டர் பாக்யலட்சுமி அங்க முன்னாடி ஒரு ப்ளூ சுடிதார்ல நின்றுட்டு பாருங்க. தலையோட மேல ஒரு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு. ஷீ இஸ் கன்னடா சீரியல் பிலிம் ஆக்டர், பாக்யலட்சுமி, ரைட். அவரெல்லாம் அங்க ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு பாருங்க. நம்ம எல்லாம் கேங்டாக்ல போயிருக்கு. we went to Hyderabad for a big function. அப்புறம் வந்து ஹரிச்சந்திவனி நாசிக்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம் we participated. We went to Goa beach, right. Don't take screenshot. கரெக்டா ரஞ்சித் சார், don't take screenshot of this slide. நம்ம கோவா பீச்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு we enjoyed like anything, right. So அதான் RCM business. That's all RCM, nothing else. RCM ல வேற எதுவுமே இல்ல. It's a very very simple program. You just live in RCM. அதான் RCM நீங்க யாருமே பண்ண தேவையில்லை. You live in RCM, that is enough. You will be successful. நீங்க சக்சஸ் ஆயிடும், ரைட். பாருங்க, ஒரு எமரால்டான அரௌண்ட் நம்ம காமராஜ் சார் வந்து 2 லட்சம் ரூபாய் மாசம் வருமானம் சம்பாதிக்கிறார். You want to become? நீங்க எமரால்டு மாதிரி ஒரு பொசிஷன் அச்சீவ் பண்றதுக்கு பிளானிங் இருக்கா? You can be in RCM. சாருங்க ஒரு டைமண்டோட வருமானம் எவ்வளவு இன்கம்? He is earning about 30 lakhs per month. ஒரு மாசம் 30 லட்சம் மினிமம். 30, 35, 40 to 50 lakhs rupees monthly சம்பாதிக்கிறார் டைமண்ட் சுரேந்திரஜி வட்ஸ். அவர் வர்றாரு ஆகஸ்ட்ல வந்து நமக்கு 2 டேட் கொடுத்திருக்கிறார். He is coming with 4 special subjects to speak with us. நம்மோட கூட எத்தனை பணம்? மாசம் 30-40 லட்சம் ரூபாய் வந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? You can buy, சுரேந்திரஜி வட்ஸ் வந்து 5 கோடியோட வீடை வந்து செக் எழுதி கொடுத்து கம்ப்ளீட் 100% கேஷ் பேட்ல வாங்கி பாருங்க. அவருடைய he is earning about 40-50 lakhs monthly, ரைட். நீங்களும் இந்த மாதிரி லெவல்ல வரும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபைனான்சியல் பவர் கிடைக்கும், ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும். அப்ப வந்து நமக்கு எந்த டென்ஷனும் இல்லாம நம்ம லைஃபை முன்னாடி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். டு பி சக்சஸ்ஃபுல் இன் RCM, you should understand what is RCM. நம்ம தெரியணும் RCM என்னது. RCM ஒரு சோப்பு விக்கிற கம்பெனியா, இல்ல பேஸ்ட் விக்கிற கம்பெனியா, இல்ல ஆளை சேர்க்கிற பிசினஸா? இது என்னது? What is this RCM? You should understand. இல்லன்னா நம்மளால RCM பண்ண முடியாது. இன்னொரு கம்பெனி வந்து என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல நீ தான் சார் டாப், 40,000 போடுங்க, நீங்க போட்டுடுவார். ஏன்னா நீங்க RCM புரியல. வாட் இஸ் RCM? வாட் இஸ் டைரக்ட் செல்லிங்? வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் கம்பெனி? நம்ம எந்த கம்பெனி பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும்? இது நம்மளால தெரிய முடியலையானா, நம்மளால புரிய முடியலையானா நம்ம இந்த RCM பிசினஸ்ல இருக்க முடியாது. சுரேந்திரஜி வட்ஸ் என்ன சொன்னார் ஒரு வாட்டி, what is the secret of my success? Because this company is since past 21 years and I am in this company for the past 21 years. இந்த கம்பெனி 21 வருஷமா இருக்கு, நான் இந்த கம்பெனியில் 21 வருஷமா இருக்கு. ஹலோ, what is the 2 secrets of his success? சுரேந்திரஜி வட்ஸ் டைமண்ட் 40-50 லட்சம் மந்த்லி சம்பாதிக்கிறவர் என்ன சொன்னார்? 2 secret. This company is since last 21 years and I am in this company for the past 21 years. நான் இந்த கம்பெனியில் 21 years இருக்கு. நீங்களால இருக்க முடியுமா? Can you stay in this company for the next 20 years? Is it possible? நிறைய பேர் வந்து 6 மாசம் கூட இருக்க முடியல. 6 மாசத்துக்குள்ளேயே கம்பெனிகளே தேடிட்டே இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள 10 கம்பெனி மாறிடும். 10 கம்பெனியில 9 கம்பெனி 10 கம்பெனி எல்லா கம்பெனியும் பார்த்து டைம் எல்லாம் போய் மறுபடியும் வந்து சார் நான் வரேன் சார், RCMல வரேன் இருக்கு சார், என்னென்ன பொருள் இருக்கு சார் கொஞ்சம் சொல்லி கொடுங்க, எனக்கு தெரியல.
அந்த 10 கம்பெனி பண்ணி இந்த ஆர்சிஎமே மறந்து போயிடுச்சு. ப்ளீஸ், என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட், if you get a good company, this is your precious time, your precious life, your precious time for unwanted XYZ companies. ஏதோ ஒரு கம்பெனி XYZ கம்பெனிக்காக உங்களை precious time, உங்களை precious valuable life நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. Select a good company, select a good company, understand the business opportunity. இந்த business opportunity நமக்கு என்ன கொடுக்கும் அது தெரிஞ்சிட்டு we should stay with this company. அப்போ capacity to work independent, that is the very very important point for a leader. ஒரு லீடருடைய ஒரு very important point quality என்ன தெரியுமா? You should become independent as early as possible. Hello, right? You should become independent. நீங்க டிபெண்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அவருடைய ட்ரீமும் அவருக்கும் இடையில் உள்ள டிஃபரன்ஸ் கேப் என்ன தெரியுமா? They are always in expectations. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், என்னோட அப்ளைன் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும், என்னோட அப்ளைன் வந்து என்னோட கூட வரணும், என்னோட அப்ளைன் வந்து எனக்கு ஹோம் மீட்டிங் பண்ணி கொடுக்கணும், என்னோட அப்ளைன் வந்து எனக்கு ப்ராடக்ட் கொடுக்கணும், என்னோட அப்ளைன் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு ஹோம் மீட்டிங்ல போகும்போது என்னோட அப்ளைன் வந்து 2 வீலரோ 4 வீலரோ என்ன கூட்டிட்டு போகணும். ரைட்? See, this is the expectations. Instead of expecting from your upline, instead of expecting from your கம்பெனியில இருந்து உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அபேக்ஷா அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லி எனக்கு தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்றார், நீங்க வேற யாரும் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படியே நீங்க பார்த்துட்டு பாருங்க. ரைட்? அது நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. யூ எக்ஸ்பெக்ட் டு பி a better man tomorrow. நீங்க இன்னைக்கு எப்படி இருக்குதோ இதை விட 1% அட்லீஸ்ட் increase your efficiency, increase your skill, increase your knowledge at least by 1% tomorrow. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்குதோ, சப்போஸ் நீங்க ஒரு 20% ஆர்சிஎம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ. சப்போஸ் நீங்க ஆர்சிஎம் உள்ள விஷயங்கள், ப்ராடக்ட், சிஸ்டம் இதெல்லாம் ஒரு 20% நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோ. ரைட்? நீங்க என்ன பண்ணணும்? யூ இன்க்ரீஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் பை 21% டுமாரோ. நீங்க எனக்கு 21% ஆர்சிஎம் தெரியும், அதுக்கு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணும்? 22%. அந்த மாதிரி யூ எக்ஸ்பெக்ட் டு இன்க்ரீஸ் யுவர் எஃபிஷியன்சி by at least 1% every day. அப்ப என்ன ஆகும்? In the next 100 days you can become 100% better person tomorrow. Correct தானே? Right? So expect from yourself, don't expect from others, don't expect from company, don't expect from your appliance. Become independent. That is the quality of a leader. அப்பதான் நீங்க பெரிய பின்னுகளை அச்சீவ் பண்ண முடியும். You should have the feeling of ownership. கம்பெனி உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கு? கம்பெனி உங்களுக்கு ஒர்க்மேன்ஷிப் கொடுத்திருக்கா, ஓனர்ஷிப் கொடுத்திருக்கா? கம்பெனி உங்களுக்கு கொடுத்தது வந்து the company has given ownership, 50% partnership with the company. அவர் என்ன சொல்றாரு? நான் ரிசர்ச் பண்றேன், எனக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் நானே ரெடி பண்றேன், சயின்டிஸ்டை வச்சு குவாலிட்டி பண்ணி அது கம்ப்ளீட் பேக் பண்ணி உங்களுக்கு கிட்ட வந்து டிப்போல் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன். கம்ப்ளீட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை நான் பாக்குறேன். நமக்கு என்ன பண்ணோம்? இந்த ப்ராடக்ட்டை வந்து டிப்போயிலுக்கு கொண்டு போய் ஆட்கள் கிட்ட சேர்க்கணும். மார்க்கெட்டிங், மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்திருக்கு, மார்க்கெட்டிங் நம்ம எடுக்கணும். இங்க 2 தான் இருக்கு. ஒன் இஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மார்க்கெட்டிங். இது 2 சேர்ந்தா தான் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல் பண்ண முடியும். சோ நமக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? மார்க்கெட்டிங். மேனுஃபேக்சரிங் யார் எடுத்திருக்கு? ஃபேஷன் ஷூட்டிங், ஆர்சிஎம் பிசினஸ் கையில வச்சிருக்கு. Right? அவர் அது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தரமான விலையில நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. What is our responsibility? To get the products and distribute it to the people. அதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. That is called marketing. So நம்ம எந்த சைடுல வேலை பண்றேன்? We are working in the side of marketing. Right? So அந்த மார்க்கெட்டிங் ஓட ஓனர்ஷிப், see, it's a very big possibility. And இதுக்கு எவ்வளவு percentage? Company is taking 50%, we are given 50%. 50-50 partnership. 50-50 partnership. Right? So அந்த ஃபீலிங் நமக்கு கிட்ட இருக்கணும். கம்பெனி அந்த 50% பார்ட்னர்ஷிப்பை வச்சு கம்பெனி என்ன பண்றாரு? மேனுஃபேக்சர் பண்றாரு, லேபர்ஸை பாக்குறாரு, எம்ப்ளாய்மெண்ட் பாக்குறாரு, ஒரு ரா மெட்டீரியல் பாக்குறாரு, ரிசர்ச் பண்றாரு, சப்ளை பண்றாரு, டாக்ஸ் கொடுக்குறாரு, நம்முடைய டாக்ஸ் கால்குலேட் பண்றாரு, நமக்கு தேவையான கமிஷன் கொடுக்குறாரு. எத்தனை வேலை! ரைட்? புது கம்பெனிகளோட கூட டை அப் பண்றாரு. வரப்போற நாள்கள்ல தேவையான சர்வே, அனாலிசிஸ்,
இந்த மாசம் எத்தனை டீ தூள் தேவைப்படும், டிசம்பர்ல எத்தனை டீ தூள் தேவைப்படும், 2022 நெக்ஸ்ட் இயர்ல எத்தனை டீ தூள் வேணும், எத்தனை சோப்பு வேணும், எத்தனை கோதம்பு வேணும், அதுக்கு கோதம்பு எங்க இருந்து சோர்ஸ் பண்ணணும், சோப்புடைய எனது ரா மெட்டீரியல்ஸ் எங்க இருந்து சோர்ஸ் பண்ணணும், எங்க கிடைக்கும் இந்தியாவில, இது யார இந்த இதுக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்கிற குவாலிட்டியோட வேற கம்பெனில எப்படி அதோட குவாலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் போயிட்டு இருக்கு, அதுல என்னென்ன கண்டென்ட்ஸ் போட்டிருக்கு, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி டெவலப்மெண்ட். நார்மலி வந்து ஒரு கம்பெனி இந்த R&D வேற கம்பெனிகள் மூலமா பண்ணி அவரு மேனுஃபேக்சர் பண்றாரு. ஆனா RCM வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கூட நம்மோட கையில இருக்கிறதுனால we have a huge opportunity with us. So feel that ownership. நம்ம சும்மா இருக்கிற ஒரு சின்ன கம்பெனியோட கூட இல்ல. We are in one of the biggest opportunity of the century. Direct selling is the biggest opportunity of the century. And the opportunity வந்து RCM is the biggest establishment சொல்லலாம். So feel that ownership. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், we should be always in action. ஒரு லீடருடைய ஒரு quality, that is a very very important quality of a leader. Suppose நீங்க வந்து every day suppose you are in action. ஒரு பிளான் நீங்க டெய்லி கொடுத்துட்டு போனா in the next 3 months you can create a team of about 1000 people. நீங்க பிளான் நீங்க இதில் கால்குலேட் பண்ணி பாருங்க. Suppose you are giving one plan every day. 30 நாள் எத்தனை பிளான் நீங்க கொடுக்கும்? Plan means you are telling about RCM. நீங்க RCM பத்தி சொல்றேன், right? ப்ராடக்ட்ல காமிச்சு, லீஃப்லெட்ல காமிச்சு, if you are telling one plan every day, in 30 days you are showing 30 plans, right? Am I right? அதுல ஒரு 10 பேர் ஜாயின் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ, 10 பேர் ஜாயின் ஆயிடுச்சு, ரைட்? நெக்ஸ்ட் மந்த் நீங்க என்ன பண்ணணும், இந்த 10 பேரோட கூட நீங்க நெக்ஸ்ட் மந்த் வேலை பண்ணும்போது இந்த 30 days you will be showing plan to 300 people. ஏன்னா உங்களுக்கு கூட 10 பேர் இருக்கு. அந்த 10 பேரோட கூட நீங்க 4 நாள் ஒர்க் பண்ணி போகும்போது என்ன ஆகும், you will show about 300 plans in the next month with the help of 10 people. அந்த 10 பேர் ரெடி ஆயிடுச்சு, அந்த 10 லீடர் நீங்க ரெடி பண்ணியாச்சு, 300 பிளான் கொடுத்துட்டு அதுல 100 பேர் ஜாயின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. தேர்ட் மந்த் 3வது மாசம் நீங்க உங்களை கூட வந்த இந்த 10 பேருடைய சப்போர்ட் எடுத்து இந்த 100 பேரோட கூட வேலை பண்ணும்போது இந்த தேர்ட் மந்த் you will be showing plan for 3000 people. 3000 பேருக்கு நீங்க பிளான் கொடுக்க போறீங்க. 3000 பேருக்கு பிளான் கொடுக்கும்போது 1000 பேர் ஜாயின் ஆயிடுச்சு, 1000 people ஜாயின் ஆயிடுச்சு. 1000 people ஜாயின் ஆனா அந்த 1000 people if they are putting effort for 1 hour every day, ஒரு நாள் உங்களுக்கு எத்தனை மணி நேரம் வேலை ஆகும்? 1000 hours வேலை ஆகும். 1000 hours per day வேலை ஆகும். நீங்களும் 1 hour வேலை பண்றேன், அவரும் 1 hour வேலை பண்றேன்னு வச்சுக்கோ. So you will have 1000 hours man hours every day, right? நீங்க ஒரு வேலையில் போனா எத்தனை மணி நேரம் வேலை பண்ண முடியும்? 10 hours. Suppose you are working for 10 hours, 10 மணி நேரம் நீங்க வேலை பண்றேன்னு வச்சுக்கோ. ஒரு வேலையில் இல்ல ஒரு பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு ஓன் பிசினஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, இல்ல நீங்க ஒரு வேலையில் போறேன், என்னோட மாதிரி ஒரு வேலையில் போறேன்னு வச்சுக்கோ. 10 hours நீங்க வேலை பண்றீங்க, ஒரு 8 மணி நேரம் போறது வரது ஒரு 2 மணி நேரம் சேர்த்தா 10 மணி நேரம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு வருஷம் 1 இயர்ல நீங்க எத்தனை நாள் வேலை பண்ண முடியும்? 300 days வச்சுக்கோ, 300 days, right? So 300 days 10 hours சொன்னா ஒரு 1 இயர்ல நீங்க எத்தனை வேலை பண்ண போறேன்? 3000 hours, கரெக்ட் தானே? 300 into 10 hours, அப்போ 3000 hours per year. ஒரு வருஷத்துல 3000 மணி நேரம். 35 years நீங்க வேலை பண்றேன்னு வச்சுக்கோ, 35 வருஷம் 35 years நீங்க வேலை பண்றேன், ஒரு வருஷம் 3000 hour தான். நீங்க ஒரு லைஃப் டைம்ல உங்களை லைஃப் டைம் நீங்க வேலை பண்ண போற hours எவ்வளவு? நியர்லி 1 lakh hours, 1 லட்சம் மணி நேரம். டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. நீங்க 1 lakh hour ஒர்க் பண்ணினா உங்களுக்கு 1 lakh hourக்கு தேவையான இன்கம் தான் வரும். அதனால வேலையில் வேலை பண்ற ஆள்களா இருக்கட்டும், சின்ன பிசினஸ் பண்ற ஆள்களாகட்டும், அவர்கள பெரிய அளவில் சக்சஸ் ஆகல, பெரிய அளவில் இன்கம் சம்பாதிக்கல. ஏன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணது லைஃப் டைம். their investment is 1 lakh hours. RCM-ல நீங்க டெய்லி one plan கொடுத்து போனா in 100 days you can create a team strength of 1000 people. Correct? 1000 people. ஒரு ஆள் 1 மணி நேரம் வேலை பண்ணினா your daily man hour is 1000 hours into 100 days. 100 நாள் 1000 hours into 100 days, it is 1 lakh. அதாவது வந்து நீங்க வேலையில லைஃப் டைம் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வர 1 lakh hours by creating a team strength of 1000 people in your team in the next 100 days. You can make 1 lakh hours in just 100 days. அதாவது வந்து நீங்க லைஃப் டைம் இன்வெஸ்ட் பண்ற டைம் வந்து RCM வந்து 100 daysல நீங்க சம்பாதிக்க முடியும். That is why people are making lot of money in direct selling.
lot of money, huge money. People are buying their car வாங்குறாரு, வீடு கட்டுறாரு. ஏன்னு சொன்னா ஒரு வேலையில வந்து லைஃப் டைம் சம்பாதிக்க வேண்டிய பணத்தை வந்து ஆர்சிஎம்ல கரெக்டா வந்து கன்சிஸ்டன்டா உங்களோட டைமை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வேலை பண்ணினா எவ்ரி டே இஃப் யூ ஆர் இன் ஆக்ஷன் எவ்ரி டே யாரும் வந்து பின்னாடி இருந்து தள்ளறதுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. ரைட்? உங்க அப்ளைன்ஸ் வந்து நீங்க வேலை பண்ணுங்க அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. நீங்க செல்ஃப் எனர்ஜைஸா, செல்ஃப் இனிஷியேட்டிவா, இன்ஸ்பயர்டா, மோட்டிவேட்டடா, ஆல்வேஸ் இன் மோட்டிவேஷன்ல நீங்க ஆர்சிஎம்ல இருந்தா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் சார் எழுதி வச்சுக்கோங்க டைரியில. ப்ளீஸ் நோட் டவுன் இன் யுவர் டைரி. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் யுவர் கம்ப்ளீட் லைஃப் வில் சேஞ்ச். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் ஆர்சிஎம்ல 5 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் தேவையில்லை for to be becoming successful. நான் இந்த பிசினஸ்ல 15 வருஷம் ஆயிடுச்சு, 15 இயர்ஸ், 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு டுடே I am not working in RCM for money. Money is working for me. RCM is working for me. Hello, புரியுதா? நான் சொல்றது புரியுதா? I am not working in RCM to make money. Now RCM is working for me. RCM is working for me. RCM is giving me the money. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டீம் என்னால, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு டீமை என்னால கட்ட முடியும். நீங்களும் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் சார் இன் ஆர்சிஎம் பிசினஸ்ல உங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் தேவையில்லை. Committed 2 years without any excuse. Hello, number 1, note the point. 3 E உங்களுக்கு கூட இருக்க கூடாது. 3 E's will spoil your business. 3 E's will spoil your life. First E, no excuse. No excuse. Stop telling excuse. சார் மழை வந்தது சார், நான் சொன்னது சார், நான் அந்த காரணத்துல சார் நான் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியல சார். Stop giving excuses. That is the number 1 E. Second E, stop expectations. Upline இருந்து, கம்பெனில இருந்து, டவுன்லைன் இருந்து, கிராஸ் லைன் இருந்து expectations stop பண்ணிடுங்க. Expect from yourself. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. You become more expert. Right? That is the second E. Don't expect. Third E, stop no ego. நானே என்ஜினியரா இருந்தது, நானே பெரிய படிப்பாளியா இருந்தது, எனக்கு பெரிய பணம் இருக்கு, எனக்கு பெரிய கார் இருக்கு, எனக்கு பெரிய வீடு இருக்கு, நான் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கு, நான் எதுக்கு ஆர்சிஎம் பண்ணணும், அப்படி உங்களை மனசுல இருந்தா ஆர்சிஎம் நீங்களால பண்ண முடியாது. சோ இந்த 3 E உங்களை மனசுல இருந்தா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கோ ஃபார்வர்ட். நான் எதுக்கு அவர்கிட்ட பேசணும், அவர் தானே என்னோட டவுன்லைன், அவர் வந்து என்கிட்ட பேசட்டும், அவர் தானே என்னுடைய அப்லைன், அவர் வந்து என்கிட்ட பேசணும், நான் எதுக்கு போய் அங்க பேசணும், அப்படி எல்லாம் உங்களோட மனசுல இருந்தா you cannot grow in this business. So 3E, you have to just rub it, or eraser எடுத்து you need to select all, delete. என்ன delete ஆகணும்? Excuses சொல்லக்கூடாது, expectations இருக்கக்கூடாது, ego இருக்கக்கூடாது. Always in action. Focus on your goal. Focus on your target. ஆர்சிஎம் வந்து நமக்கு 2 டார்கெட் கொடுத்திருக்கு. ஒன்னு வந்து பர்சனல் டார்கெட் and the second is team target. Yes, what is a personal target? என்னது பர்சனல் டார்கெட்ல வந்து நிறைய டார்கெட். இப்ப நியூட்ரிசார்ஜ் ரீசெண்டா ஒரு டார்கெட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாசத்துல நான் ஆரம்பிச்சிருக்கு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல ஒரு புது டார்கெட் நியூட்ரிசார்ஜ் கொடுத்திருப்பாங்க. எத்தனை பண்ணணும்? 500 BV 6 months பண்ணுங்க, இல்ல 1000 BV 6 months பண்ணுங்க, இல்ல 2500 BV பிசினஸ் மந்த்லி பண்ணுங்க. நியூட்ரிசார்ஜ் டார்கெட் கொடுத்திருக்கு. நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் நீங்க ஜூலைல ஆரம்பிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கலாம், செப்டம்பர்ல ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு விட்டது. நீங்க எத்தனை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றியோ அத்தனை உங்களுக்கு நல்லது. நீங்க லேட்டா ஸ்டார்ட் பண்ணினா உங்களுக்கு அத்தனை உங்களுக்கு டார்கெட் உடைய எஃபோர்ட் என்னது ஸ்ட்ரெஸ் உங்களை மேல, பர்டன் உங்களை மேல வரும். நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றியோ அத்தனை நல்லது. நீங்க ஜூலைல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எத்தனை? 500 BV you can start, இல்ல 1000 BV. ஜூலைல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை மாசம்? கண்டினியூஸ். This is called consistency plan. ஜூலைல இருந்து ஆரம்பிச்சா 6 months, ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சா ஆகஸ்ட்ல இருந்து 6 months, செப்டம்பர்ல ஆரம்பிச்சா செப்டம்பர்ல இருந்து 6 months. சப்போஸ் இந்த 3 மாசம் நீங்க ஆரம்பிக்கலாம்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க என்ட்ரி ஆக முடியாது. ரைட்? இது செப்டம்பர்ல க்ளோஸ் ஆகும். பட் why to wait until September? செப்டம்பர் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? Why don't we start this month? அதுல என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? For every 500 BV there is a lucky dip. For every 500 BV, suppose நான் 500 BV இந்த மாசம் பண்றேன், 500 BV next month பண்றேன், செப்டம்பர் வந்து மறுபடியும் நான் 500 BV பண்ணும்போது நான் எவ்வளவு 500 BV பண்ணிருக்கு? நான் இந்த மாசம் 500, நெக்ஸ்ட் மந்த் 500, அது செப்டம்பர்ல 500. சோ 3 500 BV பண்ணியாச்சு. என்னுடைய லக்கி டிப்ல வந்து என்னுடைய நம்பர் வந்து 3 வாட்டி உள்ள போகும். என்ன கிடைக்கும்? அதுல 20 பைக் இருக்கு, ஒரு கார் இருக்கு. கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலாம்னு வச்சுக்கோ. 6 monthsக்கு அப்புறம் எனக்கு 500 rupees ப்ராடக்ட் ஃப்ரீ கிடைக்கும்.
சப்போஸ் நான் 1000 பிவி இந்த மாசம் பண்றேன், 1000 பிவி நெக்ஸ்ட் மந்த் பண்றேன், 1000 பிவி செப்டம்பர் பண்றேன்னு வச்சுக்கோ. சோ இந்த மாசம் எனக்கு 2 கூப்பன் ஜெனரேட் ஆகும், நெக்ஸ்ட் மந்த் எனக்கு 2 கூப்பன் ஜெனரேட் ஆகும், செப்டம்பர்ல எனக்கு 2 கூப்பன் ஜெனரேட் ஆகும், எனக்கு டோட்டலா வந்து 6 கூப்பன்ஸ் ஜெனரேட் ஆகும் இந்த 3 மாசத்துல. சோ என்னுடைய பேர் வந்து 6 டைம்ஸ் அந்த லக்கி டிப்புக்குள்ள போகும். சப்போஸ் நான் 2500 பிவி 2500 பிவி 2500 பிவி பண்றேன்னு வச்சுக்கோ. டோட்டல் 7500 பிவி பண்ணியாச்சு. அப்ப டோட்டலி என்னுடைய பேர் எத்தனை வாட்டி அந்த லக்கி டிப்புக்குள்ள போகும்? 15 வாட்டி போகும். 15 டைம்ஸ் என்னுடைய பேர் வந்து உள்ள போகும். சோ எனக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, நான் எவ்வளவு நியூட்ரிசார்ஜ் அதிகம் பண்றியோ அத்தனை என்னுடைய சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுல ஒரு கார் இருக்கு, பைக், சப்போஸ் அது எதுவும் கிடைக்கலாம்னாலும் பிரச்சனை இல்ல, எனக்கு 2500 rupees வர்த் ப்ராடக்ட் ஆஃப்டர் 6 months எனக்கு ஃப்ரீ கிடைக்கும். ரைட்? அதோட கூட சேர்த்து சப்போஸ் நான் 2500 3 months கண்டினியூஸ் பண்ணும்போது 7500 பிவி ஆச்சு நியூட்ரிசார்ஜ். எனக்கு ஒரு 1 day ஒர்க் ஷாப், ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ட்ரைனருடைய ஒரு பெரிய 1 day ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நான் 5000 பிவி 5000 பிவி 5000 பிவி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு 15000 பிவி அதாவது வந்து நான் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 3 மாசத்துல பண்ணினா எனக்கு 2 1 day ஒர்க் ஷாப் ஆஃப் 2 இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ். ஒரு ஆள் வந்து டாக்டர் பட்னி, இன்னொரு ஆள் வந்து டாக்டர் நாயர். இது 2 பேரு வந்து they are all internationally famous. அவருடைய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க அட்டெண்ட் பண்ணனா you have to pay 10,000 15 20,000 rupees in those days in the open auditorium, right? அந்த மாதிரி பணம் கொடுத்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த ஆட்கள் வந்து they will give free training. அதுக்கு என்ன பண்ணோம்? we should attend a small target. 2500 BV 2500 BV 2500 BV அப்படியே பண்ணிட்டு போனா you will be entering in a lucky dip. நீங்க lucky dipல என்ட்ரி பண்ற 15 வாட்டி உங்க பேர் உள்ள போகும். சப்போஸ் அதுல வரலாம்னு வெச்சுக்கோ, 6 monthsக்கு அப்புறம் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். 3 monthsக்கு அப்புறம் 7000 BV அப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணினா you will be given a 1 day workshop. சப்போஸ் நீங்க 5000 பண்ணி 15000 BV இந்த 3 மாசத்துக்கு பண்ணினா you will get 2 days workshop. 2 different trainers உட வரைக்கும். அது மட்டும் இல்ல, you will be given a certificate of appreciation from NutriCharge. NutriCharge ஒரு certification கிடைக்கும். So these are all personal target. நீங்க பர்சனலா பண்ண வேண்டியது. another personal target என்னது? It is Diamond Club. It is the smallest target. Smallest target. நீங்க பில்வாரா விசிட் பண்ணலாம், உங்க வீட்டுல எல்லா பொருட்கள் வரும், உங்க வீட்டுல வீட்டுல வர்ற கெஸ்டுக்கு நீங்க இந்த பொருளை காமிக்கலாம், உங்களை வீட்டுல வந்து ஒரு ஷோகேஸ்ல வந்து இந்த பொருட்களை எல்லாம் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களை growth, உங்களை கனவு, உங்களை மனுஷ கனவு இருக்கு இல்லையா, ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், இந்த கனவு எல்லாம் வந்து ஈஸியா வந்து அச்சீவ் பண்றதுக்கு இந்த டைமண்ட் கிளப். These are all personal target. As a leader you should be in a target. That is a quality of a leader. If you are not in a target, you are not doing diamond club, you are not a leader. If you are not in a NutriCharge target, you are not a leader. You are yet to accomplish or develop the quality as a leader. If you are taking up a target, then only you are a leader. Otherwise you cannot tell I am a leader. நான் ஒரு RCM ஒரு லீடர் னு நீங்க சொல்லணும்னா மினிமம் நீங்க டைமண்ட் கிளப்ல ஆதரவு இருக்கணும். ரைட்? இல்ல சப்போஸ் நீங்க டைமண்ட் கிளப்பை விட பெரிய பெரிய லெவல்ல சேல் பண்ற ஆட்கள் நிறைய இருக்கு. you can take a target of Star Diamond Club 25,000 business volume every month. நான் பண்ணிருக்கு. அதனால தானே நானும் டிசி சப்ராஜி ஃபேமிலி, தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர்கள், நானும் இங்க இந்த ஃபேமிலி நம்ம எல்லாம் போய் கேங்டாக் சிக்கிம்ல எல்லாம் போய் அந்த சைனாவோட பார்டர் வரைக்கும் கம்பெனி ஃப்ரீயா கூட்டிட்டு போனது. தட் இஸ் கால்ட் ஸ்டார் டைமண்ட் கிளப். ரைட்? 25,000 business volume. 5,000 business volume உட நெக்ஸ்ட் அண்ணான்னு சொல்லலாம். இதுதான் அண்ணா. ரைட்? இன்னொரு பெரிய அண்ணா இருக்கு. பெரிய அண்ணா வந்து கிரவுண்ட் கிளப் 50,000 business volume மந்த்லி. அவருக்கு வந்து ஃபாரின் டூர் இருக்கு. ரைட்? 3 days ஹில் ஸ்டேஷன் டூர் போகணும்னா நீங்க ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்ணிக்கலாம். சோ பாருங்க, இதெல்லாம் வந்து வேலையிலோ பிசினஸ்ல எல்லாம் கிடைக்காது. நீங்க ஏதோ ஒரு இடத்துல டூர் போனோம்னா நீங்களே பணத்தை செலவு பண்ணி, நீங்களே ஹோட்டல் புக் பண்ணி, எல்லாம் உங்களுக்கு தான், நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். யாருமே உங்களை கூட வராது. ஆனா ஆர்சிஎம்ல அப்படி இல்லை. ஆர்சிஎம்மோட கம்ப்ளீட் ஃபேமிலி, கம்பெனி வந்து கம்பெனியோட டைரக்டர், கம்பெனியோட பெரிய பெரிய பின்னச்சீவர்ஸ் இவரெல்லாம் உங்களை கூட இருக்கும். அவரெல்லாம் ஃபேமிலியோட கூட வரும். நம்ம செக்யூர்டா இருக்கும். நமக்கு லாங்குவேஜ் தெரிய அவசியம் இல்லை. அவரே கூப்பிட்டு போவாங்க. எல்லாம் அங்க எந்த இடத்துல அக்காமடேஷன் எடுக்கணும், ஊர்ல என்னென்ன பார்க்கணும், இதெல்லாம் கம்பெனி வந்து கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? We should be in a target. We should be in a target. You should have a plan for the team as a leader. As a leader உங்களுக்கு you should have a plan for your team. Yes or no? நீங்க ஃபர்ஸ்ட் இத ஒரு டார்கெட்ல இருந்தா மட்டும் தானே you can give a target for your team. Yes or no? நீங்களே டார்கெட் இல்லனா நீங்க டீம் நீங்க என்ன டார்கெட் கொடுக்க போறீங்க?
you are not in a diamond club, you are not a star diamond clubber, you are not in the nutrition target, then what is the target you are going to give to your team? Neenga team ku enna target kodukka? You cannot give a target to your team. If you have to give the target to your team, you should be on the target first. Neenga first target la irukum. நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் இருந்தா நீங்க உங்க டீமுக்கு தேவையான டார்கெட் கொடுங்க. நீங்க ஸ்டார் டார்கெட் கொடுக்கலாம், நீங்க ராயல்டிக்கு தேவையான ஸ்டார் பிளானிங் பண்ணலாம். யூ ஷுட் பிளான். தட் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் எ லீடர். யூ ஷுட் ஹேவ் தி பிளான் ஆஃப் தி டீம். உங்க டீம்ல யாராரை நான் ஸ்டார்ல கொண்டு வரணும், யாராரை நான் இந்த டிசம்பர் 2021 குள்ள நான் ராயல்டில கொண்டு வரணும், யாராரை நான் டெக்னிக்கல்ல கொண்டு வரணும், என்னோட டீம்ல யாரு ராயல்டி அடிக்க போறேன், யாரு ஸ்டார் அடிக்க போறேன், யாரு டெக்னிக்கல் அடிக்க போறேன். ரைட்? ஆல்வேஸ் ரிமைன் மோட்டிவேட்டட். That is a very speciality of a leader. உங்க டீம்ல வந்து நிறைய பேர் வருவாங்க. ஒருத்தருடையும் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. அவர் என்ன பேக்ரவுண்ட் வருது, அவரோட ஃபேமிலி எப்படி இருக்கு, அவருக்கு பணத்தோட ஃபைனான்சியல் கெபாசிட்டி எப்படி இருக்கும், அவர் வந்து படிச்சிருக்கா படிக்கலையா, இதெல்லாம் நமக்கு தெரியல. நிறைய பேர் நம்மளோட டீம்ல வரும். ஒருத்தரும் ஒரு ஐடியாஸ் இருக்கும். ரைட்? ஆனா as a leader you should always remain motivated. நம்ம உங்களை அவருடைய மனசுல உள்ளது வந்து அவர் சொல்லுவாங்க. அதை கேட்டு வந்து you should never get demotivated. Hello, you should never get demotivated. You should always remain excited and motivated. ஃபேரா இருக்கும். ஒரு நாள் வந்து என்னாச்சு தெரியுமா? ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப பழைய காலத்துல நடந்த ஒரு கதை ஸ்டோரி. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு ஆள் வந்து ஒரு காடுக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது, காட்டுக்குள்ள பழைய காலத்துல ரொம்ப பழைய காலத்துல காட்டுக்குள்ள போகும்போது காட்டுக்குள்ள அவருக்கு ஒரு மிரர் கிடைச்சு. ரைட்? ஒரு மிரர். அந்த மிரர் எடுத்து பார்த்த போது அந்த மிரருக்குள்ள ஒரு ஆள், அவருடைய ஓன் இமேஜ் அந்த மிரருக்குள்ள அவர் பாக்குறாரு. ரைட்? தமிழ்ல என்ன சொல்லும்? அந்த கண்ணாடின்னு தானே சொல்லும். மிரருக்கு என்ன சொல்லும்? கண்ணாடி தானே. ரைட்? அந்த கண்ணாடிக்குள்ள அவர் பாக்குறாரு. ரைட்? அந்த கண்ணாடிக்குள்ள அவர் பார்த்து யாரோ ஒரு ஆள் அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கே. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் மாதிரி தெரிஞ்சது. இந்த கண்ணாடியை கொண்டு போய் அவர் வீட்டுல எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள ஒரு சீக்கிரட்டா வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் அவர் ஒய்ஃபுக்கு சொல்ல, யாருக்கும் சொல்ல, சீக்கிரட்டா கொண்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல போட்டேன் இந்த கண்ணாடி. ரைட்? நாலு எவ்ரிடே வந்து அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ணாடியை எடுத்து பாக்குவாங்க. அதுக்குள்ள அவர் தான் இருக்கு, பட் அவருக்கு தெரியல. பழைய காலம், அவருக்கு கண்ணாடி எல்லாம் தெரியல. அந்த காலத்துல எடுத்து பாக்குவாங்க. அந்த கண்ணாடிக்குள்ள பாக்குற அந்த ஆள்கிட்ட இவர் பேசுவாங்க. இவருடைய சங்கடங்கள் பேசுவாங்க. இவருடைய லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளை பேசுவாங்க. ரைட்? அந்த கண்ணாடிக்குள்ள பார்த்து பேசிட்டு அந்த கண்ணாடி வந்து அந்த சீக்ரெட் பேஸ்ல வச்சு போயிட்டு, ஒரு வாட்டி இவருடைய பொண்டாட்டி வந்து இதை பார்த்தேன். இவரு வந்து இந்த கண்ணாடி எடுத்து யாருக்கிட்டயோ பேசுறாரு. இவர் யாருக்கிட்ட பேசி இவருக்கு சந்தேகம் வந்துச்சு. பொண்டாட்டிக்கு இவர் சொல்ல, பொண்டாட்டிக்கு சந்தேகம் வந்தாச்சு. பொண்டாட்டிக்கு சந்தேகம் வந்து அவர் ஒரு நாள் போய் அந்த இதுக்குள்ள போய் அந்த கண்ணாடி எடுத்து பார்த்தேன். கண்ணாடிக்குள்ள பார்த்த போது இவரோட ஒய்ஃபோட இமேஜ் அந்த கண்ணாடிக்குள்ள வந்த. இவரு இந்த பொண்டாட்டிக்கு டவுட் ஆயிடுச்சு. ஓ, இந்த பொன் புள்ள கிட்ட இவரு டெய்லி பேசுறாரா சொல்லிட்டு இவருக்கு இந்த பொண்டாட்டிக்கு டவுட் வந்தாச்சு. இந்த பொண்டாட்டி வந்து வெளியில வந்து அந்த ஹஸ்பண்டுடைய தாய் கிட்ட சொன்னேன், பாருங்கோ என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஏமாத்திட்டு இருக்கு. அவரு அந்த ரூமுக்குள்ள ஒரு கண்ணாடி வச்சிருக்கு. அந்த கண்ணாடிக்குள்ள உள்ள ஒரு பெண் புள்ள கிட்ட டெய்லி பேசுறாரு. டெய்லி எனக்கு சொல்லல அப்படி சொல்லி அந்த தாய் சொன்னாரு, இருக்கு பாருங்க நான் பாத்துட்டு வர்றேன்னு சொன்னேன். அந்த தாய் வந்து உள்ள போய் அந்த கண்ணாடி எடுத்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து சொன்னேன், கவலைப்பட வேண்டாம் இவரே, கவலைப்பட தேவையில்லை, அதுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அது சீக்கிரமா இறந்து போயிடும். அந்த தாய் பார்த்த போது கொஞ்சம் வயசான ஒரு ஆளு தெரிஞ்சது. இந்த பொன்புல பார்த்த போது அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனா தாய் பார்த்த போது ரொம்ப சீக்கிரமா காலி ஆயிடும், சத்து போயிடும், நீங்க கவலைப்பட தேவையில்லான்னு சொன்னார். இந்த மாதிரி தான் சார் ஆர்சிஎம் பிசினஸ். ஒருத்தரும் வந்து ஆர்சிஎம் பார்த்து கண்ணாடி மாதிரி, ஆர்சிஎம் வந்து கண்ணாடி மாதிரி, ரைட்? அவருடைய மனசுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இமேஜ் ஆர்சிஎம் இருந்து அவரால் பார்க்க முடியும். ரைட்? நான் ஆர்சிஎம் எப்படி பாக்குறேன்? I am seeing this business to build security for the generations. I am building security for the generation. That is what I am seeing in this mirror.
நான் என்ன பாக்குறேன், my 6 generations are getting secured. I am getting financial freedom, I am getting time freedom. That is what I am seeing from this. RCM அது மட்டுமா health. RCM ஒரு லீடர் ஆகும்போது ஒரு லீடருக்கு தேவையான ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, you should maintain your health. So RCM மாதிரி உள்ள இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது you can get health, you can get money, you can get security, you can get recognition, respect, travel, tour, எல்லாம் everything. RCM is a package, life package. RCM is a life package. நீங்க என்ன கேக்குதோ அது கொடுக்கிற அளவுக்கு potential RCM ல இருக்கு. You should ask, you should look and into this RCM like a mirror. நீங்க உங்கள மனசுல கம்ப்ளீட் RCM நெகட்டிவிட்டி இருக்கா, நீங்க RCM ல கம்ப்ளீட்டா நெகட்டிவிட்டி தான் பார்க்கணும். Because RCM is a mirror of reflection. உங்கள மனசுல என்ன இருக்குதோ அதான் RCM உங்களுக்காக ரிஃப்ளெக்ட் பண்ண போறேன். If you are seeing RCM positively, RCM will reflect positive energy. If you are looking at RCM negatively, RCM will reflect negativity. சோ உங்களுக்கு லைஃப்ல உங்களுக்கு பாசிட்டிவா க்ரோ ஆகணுமா, உங்களுக்கு நிறைய பேர் உங்களை கூட இருக்கணுமா, உங்களுக்கு வளரணுமா, உங்களுக்கு பெரிய பெரிய வின் அச்சீவ் பண்ணணுமா, become negative, become positive and look at the RCM in a positive image. அப்போ RCM இருந்து அந்த பாசிட்டிவ் ரேஸ் எமிஷன்ஸ் வரும். நீங்க இதுல வந்து ஸ்டார் அடிக்கலாம், ராயல்டி அடிக்கலாம், டெக்னிக்கல் அடிக்கலாம், நியூட்ரி சார்ஜ்ல கொடுத்த எல்லா டார்கெட்டும் நீங்களால அச்சீவ் பண்ண முடியும். 500 டிசி பண்ணிக்கலாம், 1000 பிபி பண்ணிக்கலாம், 5000 பிபி பண்ணலாம். நீங்க டூர் ப்ரோக்ராம்ஸ் தாய்லாந்து டூர் வரைக்கும் ஆஃபர் நியூட்ரி சார்ஜ்ல இருக்கு. அந்த தாய்லாந்து டூர் வரைக்கும் நீங்க வித் ஃபேமிலி போகணும்னா it is possible by taking the target and staying motivated. Stay motivated, that is very important. Stay motivated. உங்களுக்கு இப்போ அதுக்கு very very important one ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, you should you should come out of the comfort zone. See, நம்ம டார்கெட் அடிக்கணும்னாலும், நம்ம பர்சனல் டார்கெட் அடிக்கணும்னாலும், நம்ம டீம் டார்கெட் அடிக்கணும்னாலும், நம்ம இப்ப இருக்கிற கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா, we are all in a comfort. எனக்கு கிடைக்கிற 20,000 நான் ஹாப்பியா இருக்கேன், எனக்கு கிடைக்கிற 30,000 நான் ஹாப்பியா இருக்கேன், எனக்கு இருக்கிற வேலையில நான் ஹாப்பியா இருக்கேன், எனக்கு இருக்கிற பிசினஸ்ல நான் ஹாப்பியா இருக்கேன். So you are in a comfort zone. You are saying you are comfortable in all the uncomforts around you. உங்களை சுற்றும் வந்து அன்கம்ஃபர்டபிலிட்டி நிறைய இருக்கு, பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்குள்ள நீங்க வந்து என்ன இருக்கு, யூ ஆர் கம்ஃபர்டபிள், ரைட்? ஒரு ஜெயில ஒரு ஆளை வந்து என்ன பண்ணி தெரியுமா, பழைய காலத்துல ஒரு ஆளை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியெல்லாம் கொண்டு போய் அவரை ஜெயில போட்டாங்க. ஒரு ஜெயில போட்டு அங்க ஜெயில வந்து இது இல்ல என்னது, அவரோட பனிஷ்மெண்ட் எப்படி இருந்து கேட்டா, கம்ப்ளீட் டார்க்னஸ், எதுவும் பார்க்க முடியாது, கம்ப்ளீட் டார்க்கா இருக்கும், எதுவுமே பார்க்க முடியல. ஒரு நாள் வந்து அவரை ரிலீஸ் பண்ணியாச்சு ஜெயில இருந்து, உங்களை இது முடிஞ்சிருச்சு, முன்னாடி வந்து நீங்க போகலாம் அப்படி சொல்லி அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி, ஜெயில இருந்து வெளியே வந்த போது அவரால் அந்த வேர்ல்டு, இந்த உலகத்தை பார்க்கவே முடியல. அப்போ லைட் வருது, கம்ப்ளீட் லைட், எங்க பார்த்தாலும் லைட். இந்த லைட்டை பார்த்து திரும்ப வந்து ஜெயில்காரன் போலீஸ்காரன் சொன்னேன், தயவு செஞ்சு என்ன வெளியில விடக்கூடாது, என்ன வந்து மறுபடியும் என்ன ஜெயில போட்டுடுங்க, எனக்கு அந்த டார்க்கு தான் எனக்கு நல்லது, அங்கேயே போட்டுடுங்கன்னு சொல்லி அந்த ஜெயில்காரங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்றாரு. நான் RCMல வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்திருக்கேன். இந்த மாதிரி வேலையில வந்து 10,000 15,000 5,000 10,000 சம்பாதிச்சு கஷ்டத்தில் இருக்கிற ஆள்கள் வந்து அந்த கஷ்டத்திலே சுகம் அனுபவிக்கிறார். That is called comfortability in uncomfortability. Comfortable in all the circumstances of uncomfortability or comfort. ஒரு நாய் வந்து ஒரு நாள் ஒரு உடன் பிளாங்க் படுத்துட்டு அப்படியே சவுண்ட் போட்டுட்டு இருந்தா நாய். ஒரு கூட்டுக்காரன் வந்து இந்த நாள் கேட்டேன், இந்த நாய் வந்து ஏன் இந்த மாதிரி சவுண்ட் போட்டுட்டே இருக்கேன், கண்டினியூஸா வந்து சவுண்ட் போடுறாங்க இருக்கு இல்லையா, உடன் பிளாங்க் இருக்கு, அது ஒரு சின்ன ஒரு நெயில் இருக்கு, அது ஒரு சின்ன நெயில் இருக்கு, அந்த நெயில் வந்து நாயை வந்து என்னது கொஞ்சம் நோவு கொடுக்குது. அந்த நோவினால அந்த நாய் வந்து அங்கிருந்து எழுந்திருச்சு போய் இன்னொரு இடத்துல படுக்கலாமே, ஏன் அங்கேயே படுத்து இந்த மாதிரி சவுண்ட் போட்டுட்டு இருக்கு. அப்ப இந்த கூட்டுக்காரன் என்ன சொன்ன தெரியுமா, அந்த நாய் வந்து அந்த நெய்ல வந்து கிடைக்கிற நோவு வந்து அவ்வளவு பெரிய அளவுக்கு இல்ல, சின்ன சின்ன கொஞ்சம் தான் நோவு இருக்கு, அதனால அங்கேயே படுத்திருக்கு, அந்த நோவு வந்து அதிகமாகும் போது அங்கிருந்து எழுந்திருச்சு போயிடும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரிதான் நம்முடைய லைஃப்.
நம்ம எப்பவும் வந்து அந்த அன்கம்ஃபர்டபிலிட்டியில நோவு இருக்கு. எனக்கு கார் வேணும், வீடு வேணும், எல்லாம் வேணும். ஆனா இப்போ வந்து நம்முடைய லைஃப் எப்படியோ நடந்து போயிட்டு இருக்கு. ஆனா கஷ்டம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, மனசுல வந்து நோவு இருக்கு. ஆனா அந்த நோவு பெரிய அளவில் வரல. பெரிய அளவில் வந்தா 100% நீங்க எல்லாமே விட்டு ஆர்சிஎம் வேலை பண்ணிடுவாங்க. That is why there is a book, written, there is a story, burn the bridges behind ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி நீங்க படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். The burn the bridges behind. அப்படி இருந்தா உங்களுக்கு உள்ள சின்ன 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 sources of income அது உங்களை பெரிய ஒரு the biggest enemy of the great life is the good life what you are enjoying right now ன்னு சொல்லுவாங்க. The possibility of living a great life is been the biggest enemy is the good life what you are living now. நீங்க இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற குட் லைஃப் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன குட் லைஃப், சின்ன சின்ன வருமானம், இதுதான் உங்களை பெரிய ஒரு கிரேட் லைஃப் ஆர்சிஎம்ல இருக்கு. சோ இப்போ இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றேன்னு கேட்டா, என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னு கேட்டா, see, RCM is one of the biggest opportunity of the century. டைரக்ட் செல்லிங் வந்து வரப்போற நாள்கள்ல வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். ஆர்சிஎம் வந்து அதுல ஒரு பெரிய கம்பெனியா இருக்கும், பெரிய ஆர்கனைசேஷனா இருக்கும்ன்றதுல சந்தேகமே வேண்டாம். நெக்ஸ்ட் 5 years நீங்க யாருமே எதுவும் பண்ண வேண்டாம். தமிழ்நாட்டுல கம்ப்ளீட் நீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணி இருக்காங்களோ எல்லாரும் வந்து வீட்டுல டிவியை பார்த்து சாப்பிட்டு சும்மா இருக்கும், எந்த வேலையும் நீங்க ஆர்சிஎம்ல பண்ண வேண்டாம். RCM will become the number one opportunity, number one business in the next 5 years in across the country. அது மட்டும் இல்ல, RCM will go internationally. RCM இந்தியால இருந்து வெளியில கூட போக போறேன். நெக்ஸ்ட் 5 years நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், படுத்துருங்க, சும்மா படுத்துருங்க. ரஞ்சித் கூப்பிடுற மீட்டிங் வராதுங்க, நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணாதுங்க, நீங்க யாருக்குமே ஒரு பிளானும் RCM சொல்ல வேண்டாம். பட் ஸ்டில் RCM will become number one. And after 5 years, 5 வருஷத்துக்கு அப்புறம் everybody will repent. நீங்க ரிப்பெண்ட் பண்ணுங்க. உங்களை பசங்கள் வந்து உங்களை என்னது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, திட்டுவாங்க. ஏனப்பா உங்களுக்கு மூளை இல்லையா? நீங்க ஆர்சிஎம் சொல்லி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிட்டு நீங்க ஏன் அப்பா இந்த மாதிரி பண்ண, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் நீங்க நல்லா வேலை பண்ணிருந்தா நானாரும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வேலையில் இருக்கும் இல்லையா? கவர்மெண்ட்லயும் எனக்கு வேலை கிடைக்கல, ஒரு பிரைவேட் கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கல, நீங்களாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆர்சிஎம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நல்லா பண்ணியிருந்தா நான் அட்லீஸ்ட் உங்களை ஒரு நெக்ஸ்ட் ஆஃப் கின்னா ஒரு நெக்ஸ்ட் நாமினியா உங்களை என்ன ஸ்பான்சர் பண்ணியிருந்தா நான் இப்போ ஒரு நல்ல லைஃப்ல இருக்க முடியும் இல்லையா? அப்படி கேட்டு உங்களை கம்பல்சரி வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் உங்களை பசங்க உங்களை திட்டம் டவுட் வேண்டாம். கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது, பிரைவேட்ல வேலை கிடைக்காது, உள்ள வேலையோ போயிட்டு இருக்கு. எந்த சமயத்துல பிளீஸ் என்னோட ரிக்வெஸ்ட் என்ன கேட்டா, எவ்ரிபடி டேக் திஸ் பிசினஸ் சீரியஸ்லி. அதுக்கு அது எப்படி பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ல போகணும், எங்க போக்கஸ் பண்ணணும், அடிக்கடியா வந்து சுரேஷ் சார் வர்றாரு, மூர்த்தி சார் வர்றாரு, கேரளா இருந்து எல்லா லீடர்ஸையும் நம்ம ரஞ்சித் சார் அடிக்கடியா கூப்பிட்டு வருவாங்க, காமராஜ் சார் இருக்கு, நாசர் சார் இருக்கு, பெரிய பெரிய லீடர்ஸ் அஸ்கர் சார் இருக்கிறாங்க, நம்ம முருகன் சார் இருக்காங்க, செந்தில் அவர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்டோட ட்ரைனிங் வேணும், சிஸ்டத்தோட ட்ரைனிங் வேணும், எல்லாம் கிடைக்கும். பட் ஒன்லி ஒன் ரிக்வெஸ்ட், டோன்ட் நெக்லெக்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. டோன்ட் ஷிஃப்ட் ஃப்ரம் ஆர்சிஎம் டு அதர் கம்பெனி. குரங்கு மாதிரி மங்கி மாதிரி ஒரு கம்பெனில இருந்து ஒரு கம்பெனில ஜம்ப் பண்ணக்கூடாது. ஸ்டே ஸ்ட்ராங். ஒரு இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா நிக்குது. சுரேந்திரஜி வட்ஸ் என்ன சொன்னாரு, 20 இயர்ஸ் இந்த பிசினஸ் இருக்கு, 20 இயர்ஸ் நான் இந்த பிசினஸ்ல இருக்கு. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் டிசிஷன் வாட் யூ ஷுட் டேக். சோ எல்லாருக்கும் அதோட பவர் வரட்டும், எல்லாரும் அதுக்கு தேவையான ஒரு முடிவு, ஒரு டிசிஷன், ஸ்ட்ராங் டிசிஷன், ரைட்? யார் என்ன சொன்னாலும் லிசன் டு only your words. Don't listen to Ranjit, don't listen to Kamraj, don't listen to Gopakumar. Listen to your own voice, inner voice. உங்க உள்ள இருந்து என்ன வருது, ஆர்சிஎம் பண்ணணும், உங்க உள்ள இருந்து வாய்ஸ் வருதா, நீங்க பண்ணுங்க. சப்போஸ் உங்க உள்ள இருந்து வருது ஆர்சிஎம் வேண்டாம், உங்க உள்ள இருந்து வாய்ஸ் வருதா, ஸ்டாப் இட். நீங்க ஆர்சிஎம் பண்ண வேண்டாம். ரஞ்சித் சொன்னாலும் பண்ண வேண்டாம், காமராஜ் சார் சொன்னாலும் பண்ண வேண்டாம், டிசி சப்ராஜ் சொன்னாலும், கோபகுமார் சொன்னாலும், யாரு சொன்னாலும் பண்ண வேண்டாம். பட் இஃப் யுவர் இன்னர் வாய்ஸ் இஸ் டெல்லிங் தட் டு டு ஆர்சிஎம் பிசினஸ், யாரு சொன்னாலும் விடக்கூடாது. Even your wife is telling not to do, if your father is telling not to do, your friends are telling not to do, don't leave it.
நான் அப்படிதான் சொன்னேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வைஃப் எனக்கு சொன்ன பண்ண வேண்டாம், என்னோட ஃபாதர் எனக்கு சொன்ன பண்ண வேண்டாம், என்னோட மதர் எனக்கு பண்ண வேண்டாம், என்னுடைய டவுன்லைன் சொன்னாரு இது நடக்காது, என்னோட அப்ளைன் சொன்னாரு, அப்ளைன் எல்லாம் விட்டு போயிடுச்சு, என்னோட அப்ளைன்ஸ் எல்லாம் விட்டு வேற கம்பெனி போயிடுச்சு. ஆனா ஐ டுக் a decision, I will do RCM. I listen to only my voice. நான் என்னோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்டது. இப்போ எனக்கே சப்போஸ் நானே சப்போஸ் என்னால பண்ண முடியல, ஐ வில் பிகம் மை ஓன் எனிமி. நான் ஆர்சிஎம் பண்ணலாம்னா ரைட். சோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கும் வரட்டும். ஆர்சிஎம் மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் முன்னாடி வரணும்னா இட் வில் டேக் another 20 years. இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி கம்பெனி, இந்த மாதிரி ஒரு கம்பெனி முன்னாடி வரணும்னா இட் வில் டேக் next 20 years to build up such a big organization. So thank you very much for calling me. என்னை கூப்பிட்டது ரொம்ப ஹாப்பி. நான் மறுபடியும் வந்து எனக்கு ரஞ்சித் சாரோ காமராஜ் சாரோ ஒரு வாய்ப்பு கொடுத்த மறுபடியும் வர்றேன் இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து. So thank you very much. JRCM. Thank you. JRCM to all.